லட்சுமி, இன்னைக்கு நீ வராம போயிடுவோன்னு பயந்துட்டேன். ஊர்ல இருந்து வந்ததும் உங்களை பாக்கலன்னா சும்மா இருப்பீங்களா? கோவம் பொத்துக்கிட்டு வராது? ஆமா, யார் லட்சுமி உங்க கடையில புது வேலைக்காரன்? வேலைக்காரன் இல்ல, எங்க வீட்டுல விருந்தாளியா தங்கியிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷனா? தொட போன் அடிச்சுட்டான். 10 ரூபாய் வேலை பிடிக்கிட்டான். ஆமா, உங்களுக்கு எத்தனை நாள் லீவு? இனிமே நிரந்தரமா லீவு தான். ஃபைனல் எக்ஸாம் கூட எழுதிட்டு வந்துட்டேன். ஒழுங்கா எழுதிருக்கீங்களா? ஓஎஸ். இனிமே கல்யாண பரீட்சை தான். எங்க வீட்டுல கூட எங்க அப்பா எனக்கு நல்ல வரனா தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வரனா? எனக்கு என்ன குறைச்சல்? என்னை பத்தி நீ உங்க வீட்டுல சொல்லலையா? விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? முதல்ல சம்மதம் வேண்டாம். யார் சம்மதம்? யார் சம்மதம்? ஏன் சம்மதம்? முதல்ல இந்த கண்களை சந்திச்சேன் பாரு, அன்னைக்கே நான் சம்மதம் வாங்கிட்டேனே. லட்சுமி, சும்மா இருக்க. உன்னை பிரிஞ்சு நான் பட்டணத்துல இருந்தப்போ உன் பொன்னிற மேனியையும் குறுகுறுப்பான பார்வையையும் விஷமத்தனமான பேச்சையும் நினைச்சு நினைச்சு முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே, முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே, பொன்னை போல் நின்றேன், பூவென்னும் என் உள்ளம் தன்னை அள்ளித் தந்தேன். முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே. மான் என்னும் பேர் கொண்டு பெண்ணொன்று வந்தது மார்பில் ஆடட்டும், மான் என்னும் பேர் கொண்டு பெண்ணொன்று வந்தது மார்பில் ஆடட்டும். ஏனென்று கேளாமல் நான் இங்கு வந்த பின் ஏக்கம் தீரட்டும், ஏனென்று கேளாமல் நான் இங்கு வந்த பின் ஏக்கம் தீரட்டும். கண்ணுக்குள் கொஞ்சம் பாருங்கள், என்னென்ன உண்டு கூறுங்கள். முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே. மோகத்தின் வேகத்தில் நான் தந்த சின்னங்கள் மறைந்து போகுமோ, மோகத்தின் வேகத்தில் நான் தந்த சின்னங்கள் மறைந்து போகுமோ. சந்தித்தால் கொஞ்சம் தொல்லைதான், சிந்தித்தால் இன்ப எல்லைதான். முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே, பொன்னை போல் நின்றேன், பூவென்னும் என் உள்ளம் தன்னை அள்ளித் தந்தேன். முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே. ஆஹா மகாராணி சோப்பு இருந்தா கூட கொஞ்சம் இருங்க, அப்பா வந்துருவாரு. அப்பா வர வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது. சோப்பு இருக்குதா இல்லையா?
உங்களுக்கு சோப்பு தானே வேணும்? எனக்கு வழி தெரியும். அதே சோப்பு தான். ₹1 கொடுங்க. ₹1? இது தரேன். இந்தாமா ₹1 கொண்டா சோப்பு. என்னம்மா வியாபாரம் எல்லாம் பலமா நடக்குதா? மாமா என்ன என்ன நினைச்சீங்க? அப்பா வரதுக்குள்ள ₹1 வியாபாரம் பண்ணிருக்கேன். பாத்தீங்களா மாமா? ₹1? இதுவா ₹1? எந்த பாயுமா உன்னை ஏமாத்துறது? இது ₹1 இல்ல, வெறும் காகிதம். ஐயோ, சோப்பு வாங்கிக்கிட்டு இதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா மாமா. அயோக்கிய பையன், உன்னை ஏமாத்துறவன் நல்லாவே இருக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் வந்திருந்தேன்னா அவனை உரிச்சு தொங்க விட்டுருப்பேன். மாமா, நான் ஏமாந்ததுக்கு காரணம் என் கண் பார்வை தானே. பைத்தியம், இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க தயார் இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல, என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன். உங்க முதலாளிக்கு சேர வேண்டிய முதல் பூரா சேர்த்துட்டேன். என்னையா அது விவகாரம் தெரியாத மனுஷனா இருக்கிய? வட்டி முதலுமா நீங்க ₹15,000 தரணும்னு டாக்குமெண்ட் எங்க ஐயா கிட்ட இருக்கு. அதை மறந்துடாதீங்க. தெய்வத்தினுடைய சோதனை அதுவா இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும். இந்த இக்கட்ல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க மக லட்சுமிய எங்க முதலாளி மக மூர்த்திக்கு கட்டி கொடுத்துட்டீங்கன்னா பாக்கி பணத்தை சம்பந்தி கேட்கவா போறாரு? நீங்க என்ன சொல்றீங்க? தீபாவளி முடிஞ்சதும் எங்க முதலாளி இந்த ஊருக்கு வர்றாரு. அப்போ ஒண்ணு அவருக்கு சேர வேண்டிய பணத்தை தயாரா வச்சுக்கோங்க, இல்ல உங்க பெண்ணை கல்யாணத்துக்கு தயாரா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு நேரமாச்சு, புறப்படுறேன். அப்பா, கணக்கு பிள்ளை வந்துட்டு போனாரே. அதை பத்தி உனக்கு என்னமா கவலை? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து நீ தலையிட வேண்டாம். அது எப்படி இந்த தலையிடாம இருக்க முடியும்? அந்த புத்தி சரியில்லாத பையனுக்கா நம்ம லட்சுமி தரணும்? நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். யாரும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இந்த பிரச்சனையை சமாளிக்க வேறொரு வழி இருக்கு. என்ன வழிங்க? நான் இப்பவே வேதாசல ஊருக்கு போய் அவங்ககிட்ட பணம் கடனா கேட்கலான்னு பாக்குறேன். அவன் நிச்சயம் எனக்கு உதவி செய்வான்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன யோசிக்கிறீங்க? தீபாவளி சமயத்துல கடையை விட்டுட்டு எப்படி போறதுன்னு பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ அறியாத பண்ணமா, உன்னால முடியாது. அப்பா, இந்த காலத்துல ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப பொறுப்பா இருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அத நீயே சொன்னா நான் ஒத்துக்க. அப்போ நான் பாத்துக்கிட்டுங்களா? கணக்கு விளக்கு தெரிஞ்சு இவளையே வேண்டாங்கிற, நீ வேறையா? எத்தனை நாளைக்கு இவங்களுக்கு பாரமா இருக்கிறது? வேணாம்பா முத்து, இந்த மடம் விரிசல் கண்டா அடுத்த மடம். எனக்கு என்னப்பா, மிஞ்சி மிஞ்சி ஒரு நாளைக்கு 3 வேளை சோறு அவளை போதும்பா. சிவா சிவா, நீ என்ன பண்ற? நேரா இரும்பு பெட்டிக்கிட்ட போற. போய் பூட்டை தடவை பார்த்து, உனக்கு தான் தெரியுமே எங்க வைக்க நான் கையனு நச்சுன்னு ஒரு அடி பொட்டியை துற, உள்ள இருக்கிற எடுத்துக்க, கம்பி நிறுத்திடுவா. முடியாது, இந்த வீட்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்ன கேப்டன் திடீர்னு மாறிட்ட? மாறவும் இல்ல, மண்ணால் கட்டி இல்லை. எனக்கு குடும்பம், வீடு, வாசல், பற்று இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது என்னமோ தெரியல, பசுபதியாவை பார்க்கும்போது எங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, அந்த அம்மாவை பார்க்கும்போது உங்க அம்மா பாக்குற மாதிரி இருக்குது. இவனுக்கு லட்சுமியை பார்க்கும்போது இவன் குழந்தைய பாக்குற மாதிரி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? சிவா சொல்றதா கரெக்ட். என்னடா கரெக்ட்? 4 பேர் மத்தியில நம்ம 3 பேரும் கைதிங்க எப்படா பிழைக்க முடியும்? நம்ம தலையில சுத்தமா எழுதி வச்சிருக்கான், திருடியே பிழைக்கிறோன்னு. சிவா, நீ என்ன பண்ற? இரும்பு பெட்டியை உடைக்கிற, பணத்தை சுருட்டுற, நம்ம எல்லாம் கம்பி நீட்டுறோம். என்ன சொல்ற? நான் ஒரு மடைய, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு. சாகுபடி என்ன சொல்றீங்க? ஒண்டி இல்லைங்க, ஒரு அவசரமான வேலையா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கு. வரதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் கடையை பாத்துக்கணும். ஆமா, என் வாழ்க்கையில உங்களை போல நேர்மையானவங்களை நான் பார்த்ததே இல்லை. இந்தாங்க, வாங்கிக்கங்க சார். உங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன செய்யறது, என் குடும்ப நிலைமை எப்படி. நான் வரட்டுமா? பெரியவர் நம்மளை நம்பி கடையை விட்டுட்டு போயிருக்காரு. இவன் தின்னே தீர்த்துவான் போல் இருக்கு.
என்னடா அண்ணா வாங்க வாங்க என்ன வேணும்? ஒண்ணு இல்லங்க 10 ரூபாய்க்கு சில்லற வேணும். இப்பதான் கடையை தந்திருக்கோம், நல்லா காட்சி வந்து சண்டையா சில்லறப்பா. சுமாரா அண்ணா வாடிக்கைக்காரவங்க, அவங்க சந்தோஷம்னே நம்ம சந்தோஷம். அண்ணா சில்லற எவ்வளவு வேணும்? 10 ரூபாய்க்கு. 10 கொடுங்க. ஏதா 10 ரூபா? அவ்வளவுதானா? சீக்கிரம் சிவா. அடாடா 9 ரூபா 25 பைசா தானே இருக்கு. ஏன்னா பாக்கி 75 பைசாவை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்ன சிவா, அண்ணாவுக்கு 75 காசு ஒரு பெருசா? இதுக்குன்னு மெனக்கட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாராக்க. அண்ணா இந்தாங்க 75 காசுக்கு பிஸ்கட். என்ன சில்லறையை கேட்டா இதை என் தலையில கட்டுறிய? அண்ணா காலையில முத வந்திருக்கீங்க, பெரிய மனுஷன் துண்டு போட்டிருக்க. வியாபாரம் பண்ணதாத்தான் இருக்கட்டுமே. புது பெருங்காய டப்பா வந்திருக்கு, ஒண்ணு தரட்டுமா? ஒண்ணு வேணாம் ஐயா, ஆவிடுங்க ஐயா. அண்ணா சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க, பிஸ்கட் தரேன். சிவா, நம்ம லட்சுமியை ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னல, நான் வந்துட்டு இருக்கான் பாரு. யாருவனா? அதே சிவப்பு சக்காதான், அவனை கொஞ்சம் கவனி. வரட்டும் வரட்டும். லட்சுமி, லட்சுமி, அருவே வாங்க வாங்க. ஏன்னா அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வாங்க. இதுதான் தலைவர், இது உபதலைவர். மாமா கூப்பிட்டீங்களா? வீச தோரம் பருப்பு, ஆளாக்கு புளி, அந்த கிராக்கி வச்சிருக்குது. லிஸ்ட் எடுக்க வேணா? வேடாதமா, இங்கே நில்லு, நிறைய வேலை இருக்கு. வாங்கண்ணா. என்ன வேணும்? லட்சுமி வேணும். லட்சுமி அகர்பத்தி. லட்சுமி அகர்பத்தியா? லட்சுமி அகர்பத்தி தீர்ந்து போச்சு. ஜெயஜெயந்தி மாலா அகர்பத்தி இருக்கு, வேணுமா? ஐயா ஐயாவுக்கு 1/2 டசன் ஜெயஜெயந்தி மாலா. இதா வேற என்ன வேணும்? அப்புறம் பிளேடு ஐயா ஐயா 6 o'clock 1 டசன். அப்புறம் ஹேர் ஆயில் நிறைய தடவணும். ஐயா ஹேர் ஆயில் 2 பாட்டில். காலிகட் டூத் பேஸ்ட் 1/2 டசன். அதுல 1/2 பண்ணலையே. அப்புறம் அந்த பாரில இருந்து வந்துச்ச பனியன், அது வேணாம் சார், அது 1/2 டசன். அந்த கர்ச்சிப்பு 1/2 டசன். சார் பையனுக்கு போன்விட்டா ஒன்று உடம்ப தேத்துறதுக்கு. எல்லாத்தையும் மேல வை சார். நான் இதெல்லாம் கேட்கிறேன் சார். பில்ல போடு. ஃபாரின் மேகசின் 2. ஆமா, சாயங்காலத்துல பொம்மை பார்த்தா லட்டா இருக்கும். தம்பி சங்கிலி ஆண்ட ஒரு லுங்கி இருக்கு, வேணுமா? ஆமா, இதெல்லாம் என் தலையில கட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுப்பா? நீ ஒண்ணு பாக்கிட்ட கொண்டா. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போற? 49. 49. இந்த எட்டணா. அது எப்படி கூட தர்ம உண்டியல் வேண்டுதல வித்தியாசமா நினைக்க வேண்டாம். போன வாட்டி லிஸ்டோட 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அந்த 10 ரூபா கூட இதுக்குள்ளதான் இருக்குது. அடிக்கடி வரணும். போயிட்டு வர்றது. வரேன். ஆமா லட்சுமி, ஏன் அந்த பையன் வந்த பார்த்தா அப்படி நெளிஞ்சான்? அப்படியெல்லாம் ஒண்ணு நீங்களே. ஆக்சுவலி ஐயா சொன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். செய்யடா. தரகு வேலை ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தோம், அதையும் செஞ்சிடறோம். சாதாரணமா பெண்கள் தான் காதலர்கள் தாமதமா வந்தா முகத்தை திருப்பிக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏமா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. நமக்கு கட்டுப்படியாகாதம்மா இந்த காஸ்ட்லி காதல். உன்னை பார்க்க வந்ததுக்கு நஷ்டம் 50 ரூபாய். அந்த குண்டங்கிய தலையில கட்டிட்டானுங்க. அவங்கள அப்படி சொல்லாதீங்க. அவங்க எல்லாரும் எனக்கு மாமா மாதிரி. மாமனுங்க அவருங்க, எமக்குங்கிறனுங்க. குமார், கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க. அது கட்டுது போ. 50 ரூபாய் பண்டங்களை இவங்க தலையில கட்ட எங்க பெரியப்பா என்ன பீடியில் வைக்க வச்சுட்டாரு. யாரை கேட்டா அந்த செலவு செஞ்சேன்னு இந்த கடனடை வரைக்கும் உனக்கு ஒரு வேலை சோறு கிடையாதுன்னு சார். பாவம், என்னுடைய காதலுக்காக நீங்க உண்ணாவிரதம் கூட இருந்தாகணும். என்னை விட அதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும்? இது பாரு, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். மாமனுங்க அவனுங்க அசல் பகல் மாதிரி. அவசரப்பட்டு வளர வேண்டாம். நல்லவங்களுக்கு இது காலம் இல்ல. என்ன சொல்ற? அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா, பையன் ரொம்ப நல்லா இருக்கான். உங்க கல்யாணத்துக்கு உதவி செய்யறான்னு கூட என்கிட்ட சொல்லிருக்காங்க. அப்படியா? இது தெரியாம போச்சே. மாமாக்கெல்லாம் இப்படித்தான் இருக்கணும். அதுல பாரு, அந்த பெரியவரிய சட்டையை பிடிச்சு இழுத்தப்பவே பார்த்தேன். நல்ல கலையான முகம். மத்த 2 பேர் மாத்திரம் என்ன கௌரவமானவரா? ஐயா லட்சுமி, நான் தான் அவசரப்பட்டேன், என்ன மன்னிச்சு. இத பாருங்க, அவங்க எப்படியாவது எங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறாங்க. இப்போ நீங்க தான் உங்க பெரியப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும். சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது எங்க பெரியப்பாவை பத்தி ஏன் அவரும் அவருடைய கஞ்சித்தனமும் நான் எப்படித்தான் சமாளிக்க போறோம்? இதுல என்ன பயம்? ஆம்பளையா லட்சணமா தைரியமா சொல்ல வேண்டியதுதானே? ஆமா, ஆம்பளையா தைரியமா லட்சணமா சொல்லிடுறேன். இத பாருங்க,
நீங்க இப்படி வளைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் புறப்படணும்னு அர்த்தம். அப்படியா? மறுபடியும் கடைக்கு எப்போ வரீங்க? பணம் சேர்த்துட்டு உங்க மாமா கடை சந்தைக்கு வரணும்.